பிரைஸ் யேசுவா. அல்லேலூயா. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாஸ்வமேசியாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் சத்தத்தை கேட்கும்படி கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். யாஸ்வமேசியாவுடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைய செய்திக்காக பரலோகத்தின் தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக 2 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை நமக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது, யார் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், மெசியாவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவான் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. வாசிக்கப்பட்ட வேதவசனம் ஒரு சரித்திரத்தை உண்மையாக்கி கொண்டிருக்கிறது. வேதவசனம் உங்களுக்கு புரிந்திருக்காது. அந்த வசனம் திட்டமும் தெளிவுமாக சொல்கிறது, தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது, யார் தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார் என்பதையும், மேசியாவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலகக் கடவான் என்பதும் இதற்கு முத்திரையாக இருக்கிறது. அப்ப யாஸ்வமேசியா நாமத்தை எல்லாரும் சொல்ல முடியாது. ரகசியம் புரியுதா? யாஸ்வமேசியா நாம எல்லாராலும் சொல்ல முடியாது. எல்லா ஊழியக்காரனுடைய வாயிலும் வராது, எல்லா விசுவாசிகளுடைய வாயிலும் அது கடந்து வராது, எல்லா மூப்பர்களுடைய வாயிலும் அது கடந்து வராது. ஏன்? அவர்கள் அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அக்கிரமத்தை விட்டு நீங்கும் போது மட்டும்தான் பரலோகத்திலிருந்து தேவ தூதனால் கொண்டு வரப்பட்ட பெயர் அவன் வாயில் உச்சரிக்கப்பட முடியும். மற்றவர்களால் அந்த நாமத்தை சொல்ல முடியாது என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு அவர் எப்படி எழுதுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உண்மையிலேயே அந்த வசனத்தை நான் வாசித்த போது எனக்கு ஒரு வித்தியாசத்தை கொடுத்தது. ஆகா, என் தேவன் சுமார் 10 வருடங்களுக்கு முன்பு இந்த நாமத்தை கொடுத்த போது எத்தனை எதிர்ப்புகள் கடந்து வந்தது, ஆனாலும் என்னை உறுதிப்படுத்தி 10 வருடங்கள் நிற்க வைத்திருக்கிறாரே, அது அவருடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. உண்மையாக சொல்லுகிறேன், கழிந்த 2 நாட்களுக்கு முன்பாக சேலத்திலிருந்து ஒரு மலையடி வாரத்திலிருந்து சினிமா துறையில் பெயர் பெற்றிருந்த ஒரு சகோதரர் இன்னைக்கு வேதாகமத்தை கையில் எடுத்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக வருவார், பார்ப்பீர்கள். அவர் என்னிடத்தில் சொன்னார், ஐயா, உங்களுடைய ஐடியை பார்த்தபோது அந்த ஐடியிலே நீங்கள் ஒரு போட்டோ வைத்திருக்கிறீர்கள். அந்த போட்டோ என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு வேதாகமத்திற்கும் குறிப்பிட்ட புத்தகங்கள் இருக்கின்ற எண்ணிக்கையை அதில் வைத்திருக்கிறீர்கள். 86 புத்தகங்கள் கொண்ட பைபிள், 76 புத்தகங்களை கொண்ட பைபிள், 72 புத்தகங்களை கொண்ட பைபிள் என்று சொல்லி சுமார் 10 புத்தகங்களுக்கு மேலாக நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். அதை பார்த்தபோது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதில் போட்ட கேள்வி என்னவென்று சொன்னால், இதில் எந்த வேதாகமம் தேவனுடைய வேதம்? ஒரு கோஷ்டிக்காரங்க 86 புத்தகங்கள் வச்சுருக்காங்க ஒரு பைபிளில். உங்களுக்கு தெரிஞ்சு ரோமன் கத்தோலிக்கர்கள் எத்தனை வச்சுருக்கிறாங்க, நீங்கள் வச்சுருக்கிற பைபிள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். உங்கள் கையில் இருக்கிறது 66, ரோமன் கத்தோலிக்கர்கள் இருக்கிறது 72. இதுக்கு அவர்களை விடவும் மேலாக 86 புத்தகங்கள் வைத்திருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். எல்லாரும் பரிசுத்த வேதாகமம் என்று தான் சொல்லுகிறார்கள். அப்படியானால் எது உண்மையான வேதம்? அந்த சகோதரனுக்கு அது புரிந்து பல மணி நேரம் நாங்கள் அவர்கள் பேசின போது அவர்கள் யாஸ்வமேசியா நாமத்தை ஆராதிக்கிறேன் என்றும், அந்த நாமத்தை நான் தொழுது கொள்ளுகிறேன், நான் உங்களிடத்தில் கண்டிப்பாக வருவேன், அல்லது உங்களை என்னுடைய சபையில் நான் அழைப்பேன் என்று சொன்னார். ஆச்சரியமாக இருந்தது. நான் அவரிடத்தில் கேட்டேன், இந்த சத்தியம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது? அவர் சொன்னார், சபையில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய பேரை சொல்லிட்டு சொன்னார், அவரும் நானும் சுமார் 50,000 ரூபாய் செலவு செய்து நாங்கள் பழைய புத்தகங்களை வாங்கி அதை ஆராய்ச்சி செய்த போது அதிலே கொடுக்கப்பட்ட நாமம் யாஸ்வமேசியா. ஆச்சரியமாக இருந்தது. அவர் என்னிடத்தில் ஒன்று கேட்டார்,
நான் ஜனங்களிடத்தில் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால், நாம் ஆராதிக்கிற தேவன் யாருடைய தேவன்? தமிழர்களின் தேவனா, இந்தியர்களின் தேவனா, இல்லது அமெரிக்கர்களின் தேவனா என்று சொல்லி கேட்கிறேன். அவர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள் இஸ்ரவேலின் தேவன். அத்தனை பேரும் சொல்லுகிறார்கள் இஸ்ரவேலின் தேவன். அந்த வார்த்தையை உங்களால் மாற்ற முடியுமா என்று கேட்கிறேன். இல்லையே, முடியாது. அப்போ இஸ்ரவேலின் தேவனை ஆராதிங்க, தமிழ் தேவனை ஆராதிக்காதீங்க. அல்லேலூயா. ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. ஆனால் அவர் என்ன செய்யலை, இன்னும் அவரை தரித்து அவருடைய பிள்ளையை மாறலை. ஏன்னா அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறவர் யாரையும் தெரியாது. ஆனபடியினால் அதிசீக்கிரமாக இங்கே வருவார். நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், தேவன் ஜாதிக்கொன்று வம்சத்திற்கு ஒன்றாக அங்கங்கே அவர் தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. அதான் நான் சொல்லுகிறேன், 10 வருடத்திற்கு முன்பாக தன்னன் தனியனாக இந்தியாவின் கடைக்கோடி தமிழ்நாட்டின் தென்கோடியில் இந்த புதுக்கடை கிராமத்தில் ஒண்டியாக கத்துனேன். இன்னைக்கு என் கூட கத்துறதுக்கு, தோள் கொடுக்கறதுக்கு, மோசைக்கு தோள் கொடுத்தது போல, யோசுவாவுக்கு தோள் கொடுத்தது போல எனக்கு அநேகர் இருக்கிறார்கள். ஆச்சரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் என் தேவனுடைய வல்லமையுள்ள கரம். உன்னையும் அழைத்திருக்கிறார். நீ அவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். ஆனால் இந்த நாமத்தை நீ உச்சரிக்க வேண்டுமானால், இந்த நாமத்தை நீ சுமக்க வேண்டுமானால், உன்னுடைய பாவம் உன்னை விட்டு மாற வேண்டும். இல்லாமல் முடியாது. அதனால தான் நிறைய பேர் ஏற்றுக்கிறது இல்லை. நான் இந்த ரகசியம் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஏன் நிறைய பேர் யாசுவா மேசியா தான் மெய்யான தேவன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, என்ன காரணம் அப்படின்னு யோசித்தேன். தேவன் வசனத்தை கொடுத்துட்டார். சொல்லுகிறவனுக்கு அக்கிரமம் இருக்கக்கூடாது. எவன் சொல்லுகிறானோ அந்த நாமத்தை தேவனுடைய நாமம் என்று சொல்லி எவன் சொல்லுகிறானோ அதை எவன் ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அவன் அக்கிரமம் நீக்கப்பட வேண்டும். அக்கிரமம் என்றால் என்ன? வேதம் சொல்லுகிறது, பாவத்தையும் அநியாயத்தையும் உடையவன் அக்கிரமத்தை உடையவன். அப்ப இன்னைக்கு இருக்கிற பாஸ்டர்ஸ், இன்னைக்கு இருக்கிற மூப்பர்கள், இன்னைக்கு இருக்கிற உடன் ஊழியக்காரர்கள், இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகள் எப்படிப்பட்ட பிசாசு பிடித்தவர்கள்! இவர்களால் பிசாசையும் விட முடியாது, இவர்களால் பாவத்தையும் விட முடியாது. ஆனபடியினால் உண்மையான நாமத்தை தொழுது கொள்ள மறுக்கிறார்கள். எங்கள் அப்பன் சொன்னா, எங்கள் தாத்தா சொன்னா, என் பொண்டாட்டி சொன்னா, என் மாப்பிள்ளை சொன்னா இயேசுதான். அல்லேலூயா. எங்கே வந்துச்சுங்க? என்னைக்கு வந்துச்சு இந்த பேர்? எங்கிருந்து வந்தது? அதான் நான் ஒரு சகோதரத்தை கேட்டேன், நீ இயேசு இயேசுன்னு சொல்றியே, உன் பைபிளை எடுத்து வாசி, அதில் இயேசுன்னு இருந்தால் நான் ஒரு பக்கத்து மீசை எடுத்துடுறேன் அப்படின்னு. உண்மை சொல்கிறேன், யாவுடைய நாமத்தில் சொல்கிறேன், ஒரு பக்கத்தை மீசை எடுத்துட்டு நான் ஊழியம் செய்கிறேன். நீ இயேசுன்னு இருந்தால் காட்டு. ஏன் பாஸ்டர் அப்படி சொல்கிறீங்க? வாசிப்பா, பைபிள் கையில் இருக்கல, வாசி. மத்தேயு 1:21 வாசின்னு சொன்னேன். அவர் அப்படியே வாசித்தார். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய, ஒழுங்கா வாசி அப்படின்னு. என்ன பாஸ்டர், வெளுத்த வாத்து வாசி. இப்போதான் அவன் கண்ணு திறக்குது. எப்படி திறக்குது? நேரமே இயேசுன்னு வாசிச்சான், இப்போ வாசிக்கிறான் இயேசு அப்படின்னு வாசிச்சான். டே, அப்ப இயேசுன்னு சொல்லு, பிசாசை துரத்துறது இயேசுன்னு சொல்லு. முடியுமா? இயேசுவின் நாமத்தில் போ பிசாசே அப்படின்றோம். முக்கியமா எங்க மாமியார் இறந்து போனாங்க. மாமியாருக்கு 7வது சடங்குக்கு நான் போயிருந்தேன். அப்போ அங்கே என் மனைவி உருவாக்கப்பட்ட ஒரு சர்ச், அந்த சர்ச்சு இன்னைக்கு அவங்க தம்பிக்கு வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே போனால் அந்த பாஸ்டர் என்ன சொன்னார் அப்படின்னா ஆச்சரியமாக இருக்கு. மரித்து போன இந்த அம்மா, அது வித்தியாசமாக இருந்துச்சு. ஒருவேளை உங்களுக்கு பிசாசாக வருவார்கள், நான் அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த பிசாசை கட்டி பாதாளத்திற்கு அனுப்புகிறேன். அட பிசாசே, யார் இப்போ? பாஸ்டர் பிசாஸ். ஒரு பிசாசையாவது பாதாளத்துக்கு அனுப்ப இவனுக்கு அதிகாரம் இருக்கா? எனக்கு அதிகாரம் இருக்கா? இந்த உலகத்தில் நாசியில் சுவாசமுள்ள எந்த மனிதனுக்காவது அதிகாரம் இருக்கா என்பதை நீங்கள் அறியணும். ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை. ஏனென்று சொன்னால் அவனுக்கென்று ஒரு காலம் இருக்கிறது. இந்த காலம் முழுவதும் அவன் இந்த உலகத்திற்கு அதிபதி, வானமண்டலத்திற்கு அதிபதி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அவன் அதிபதியாக இருக்கிறான். இவனை ஒரு நாள் கட்டப்படுவான். யாராலும் கட்ட முடியாத ஒரு கட்டை பரலோகத்தின் தேவன் ஹர்மகோன் யுத்தத்திற்கு பின்பு அவனை கட்டி பாதாளத்தில் அனுப்பி வைத்திருப்பார். இன்னைக்கு பிசாசு பிடிச்சவர்கள் அத்தனை பேரும்
பிசாசை கட்ட போறானா. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இவன் எந்த வசனத்தை படிச்சுக்கிட்டு பிசாசை கட்ட போறான்? அப்ப இவனுக்கு பைபிள் தெரியல. பைபிள் தெரியாமலே இவர்கள் பைபிளை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். யோசித்து பார்த்தீங்களா? பரலோகத்தின் தேவன் நம்ம கையில் வேதத்தை எங்க கொடுத்திருக்கிறார் தெரியுமா? எவனுக்கும் கொடுக்காத இடத்துல நமக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு அது புரியணும். கேட்கிறவனுக்கு புரியாது, உங்களுக்கு புரியணும். என்ன அப்படின்னா, எனக்கும் உங்களுக்கு ஒரு வேதத்தை வானத்தில் வைத்திருக்கிறார். எனக்கும் உங்களுக்கு ஒரு வேதத்தை கடற்கரை மணத்தரையாய் வைத்திருக்கிறார். இன்னொரு வேதத்தை இருதயத்தில் வைத்திருக்கிறார். பிரைஸ் யாசுவா. இன்னொன்னதான் இங்கே கையில் கொடுத்துருக்காரு. இப்போ இத்தனை வேதம் ஒன்றா இணையணும். அப்பதான் மூலத்துக்குள்ள கடந்து போக முடியல, முடியாது. அதனால தான் சொன்னார், சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்பான். அப்ப சத்தியவான் இல்லாதவன் ஒருத்தனுக்கும் வேதம் புரியாது. அதனால தான் அவர் கரெக்டாக சொன்னார், உன் கையில் இருக்கிறது எழுத்துப்பா. இதை பைபிள்னு அவர் சொல்லவே இல்லை, இது மனுஷன் வச்ச பேர் பைபிள்ன்ட்டு. இந்த கையில் இருக்கிறது எழுத்து. இந்த எழுத்து உன்னை கொல்லும். ஆனால் இந்த எழுத்தினுடைய ஊடாய் நான் ஆவியை மறைத்து வைத்திருக்கிறேன். அந்த ஆவி உன்னை உயிர்ப்பிக்கும் என்று சொன்னார். எவனுக்காவது காதில் ஏறிச்சா அப்படின்னு கேட்டா இல்லை. எவனுக்காவது புரியுதா? இல்லை. ஏன்? அவன் எழுத்து தான் பார்ப்பான். அதைத்தான் அந்த எழுத்தை காட்டி கொடுத்தேன். எடா அறிவு கட்டவனே, நீ இயேசு இயேசுன்னு சொல்கிறீல்ல, இங்கே இயேசுன்னு இருக்கா பாரு அப்படின்னு. அவன் மறுபடியும் கரெக்டாக வாசிக்கிறான். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஒழுங்கா கண்ணை திறந்து வாசிடா, அங்கே இருக்கிறத வாசி, மனப்பாட வாசிக்காத அப்படின்னு. அவன் திரும்ப பார்த்த பிறகு சொல்கிறான், இயேசு. அதான் நான் கேட்டேன், இந்த இயேசு நாமத்தில் பிசாசை துரத்த முடியுமா? இந்த இயேசு நாமத்தில் பாவ மன்னிப்பு கிடைக்குமா? இந்த இயேசு நாமத்தில் பரிசுத்தம் உண்டாகுமா? இப்ப அவனுக்கு கேள்வி. அல்லேலூயா. ஏன்னா நான் இதுவரைக்கும் இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், ஆனால் பைபிளில் இயேசுன்னு இல்லையே. ஏன்னா எதுக்கு அப்படின்னா, ஒரு வார்த்தை கேட்டான், நீங்க சொல்ற யாசுவா பைபிளில் இருக்கா? இப்ப அவன் சொல்ற இயேசுவும் பைபிளில் இல்லை. அல்லேலூயா. அவன் சொல்ற இயேசு பைபிளில் இல்லை. பைபிளில் இருக்கிறது இயேசு. நீ படிமா, படி. மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். இந்த பாப்பா இப்ப மனம் திருப்பி இருக்கு. எப்படி அப்படின்னா, இதுவரைக்கும் வாசிக்கிற நேரம் எப்படி வாசித்திருக்கும்? இயேசுன்னு வாசித்திருக்கும். ஆனா இப்போ ஒரு மனம் திரும்புதல் வந்துருச்சு. என்ன மனம் திரும்புதல் அப்படின்னா, இயேசு என்ற பெயர் நம்பினவ இப்ப இயேசு என்று வாசிக்க ஆரம்பித்து விட்டார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், பைபிளில் இயேசு என்று தான் இருக்கிறதே தவிர இயேசு என்று இல்லை. இருந்துச்சு இதுக்கு முன்னாடி இருந்த பைபிளில், அங்கதான் சிக்கல். ஏன்னா அதை பேசி 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 இப்ப பைபிள் மாறி இருக்கிறது என்று புரியல. அதை புரிஞ்சு கொடுங்க. அதனால தான் தேவன் சொல்றார், இந்த நாமத்தை சொல்ல வேண்டுமானால் அவனுடைய அக்கிரமங்கள் நீங்கினால் மட்டுமே அவன் பரலோகத்திலிருந்து காபிரியல் தூதனால் கொண்டு வரப்பட்ட பெயரை உச்சரிப்பான், தரிப்பான், அதை நம்புவான். இல்லாத ஒருவனாலும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்ப 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 19வது வசனத்துக்கு வந்துருங்க. ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது. ஆமென். யார் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், ஆமென், மெசியாவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவான் என்பதும், ஆமென், அதற்கு முத்திரையாயிருக்கிறது. நன்றாக யோசித்து பார்த்துக்கிடுங்க. இந்த வசனம் அநேகருடைய கண்களுக்கு புலப்படாத வசனம். ஆமென். அநேகரால் இதை வாசித்து இதை தியானித்து இதன்படி வாழ முடியாத வசனம். ஆனா தேவன் சொல்றார், தேவனுடைய அஸ்திபாரம் உறுதியானது. அப்ப இங்க புரிய வேண்டியது என்ன? அஸ்திபாரம் என்ன? அஸ்திபாரம் இல்லாம வீடு கட்ட முடியாது. அல்லேலூயா. சங்கீதங்களுடைய புஸ்தகம் 87வது அதிகாரம் 1வது வசனத்தை சீக்கிரம் வாசிங்க. அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. ஆமென். இப்போ தேவனுடைய அஸ்திபாரம் உன் கையில என் கையில இல்ல.
வீடு வேணும் நீ கட்டலாம். அஸ்திபாரம் உன் கையில் என் கையில் இல்லை. வேதம் சொல்லுகிறது அஸ்திபாரம் பர்வதங்களில் இருக்கிறது. தேவனுடைய அஸ்திபாரம். நான் வீடு கட்டின அஸ்திபாரம் என்கிட்ட தான், நான் தான் போடணும். அல்லேலூயா. ஆனா வேதத்தின் ஆழத்தில் இருக்கிற இந்த சத்தியத்தின் அஸ்திபாரம் மேல இருக்கு, கீழே இல்லை. அடுத்து சொல்றார் பாருங்க, எஸ்ராவுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 10-11 வாசிக்கிற போது அந்த அஸ்திபாரத்தை வச்சு என்ன பண்ணணும்னு சொல்றாரு. வாசிங்க. சிற்பாசாரிகள் யாவுடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடுகிற போது இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீதுடைய கட்டளையின்படியே யாவை துதிக்கும்படிக்கு வஸ்திரங்கள் தரிக்கப்பட்டு பூரிகளை ஊதுகிற ஆசாரியரையும் தாளங்களை கொட்டுகிற ஆசாபின் குமாரராகிய லேவியரையும் நிறுத்தினார்கள். யா நல்லவர், இஸ்ரவேல் மேல் அவருடைய கிருபை என்றுமுள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். இப்ப என்ன அப்படின்னா, பர்வதங்களில் இருக்கிற அஸ்திபாரத்தை எடுத்து கொண்டு வந்துதான் ஆலயமே கட்டணும். ஆனா அவர் ஒத்த வார்த்தையை சொல்லி முடிச்சிட்டார். கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் நான் பிரவேசிப்பதில்லை, கைப்பணியாத ஆலயம் மட்டும்தான் எனக்கு வேண்டும், அந்த அஸ்திபாரத்தை நீ போடு என்று சொன்னார். இன்னைக்கு நிறைய பேர் கோடி கோடியாய் செலவு செய்து ஆலயங்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தன்னுடைய சபையில் உள்ள விசுவாசிகள் தெருக்கோடியில் நின்று கொண்டிருப்பார்கள், அதை கண்டு கொண்டிருக்க மாட்டார்கள். ஆலயம் கட்டுவது எப்படி? கோபுரத்தின் மேல் கோபுரம் கட்டி உயரமாய் செல்வது ஒரு கூட்டம், அவர்கள் சிஎஸ்ஐக்காரர்கள். நீளமாக கட்டுகிறவர்கள் ஆர்சிக்காரர்கள். இப்ப இவர்கள் 2 பேரையும் மிஞ்சுகிறவர்களா இன்றைக்கு பெண்டிகாஸ்காரர்கள் வந்து விட்டார்கள். இவர்களுடைய ஆழமும் உசரமும் நீளமுமாய் இருக்கிறது. ஏனென்றால் பணம் இருக்கிறது, கட்டுகிறார்கள். ஆனால் அந்த சபைகளில் இருக்கிற ஏழை பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவோ திருமண காரியத்திற்காகவோ சாப்பாட்டிற்காகவோ யாரும் எந்த உதவியும் செய்வதில்லை. கேட்டால் நாங்கள் பரலோகவாசிகள் என்று சொல்வார்கள். ஆனால் பரலோகத்தின் தேவன் விரும்புகிற ஆலயம் கைப்பணியாத ஆலயம். எப்படி? கை கொண்டு கட்டக்கூடாது. அந்த ஆலயம் அவருக்கு வேண்டவே வேண்டாம், அங்கே வாசம் பண்ணவே மாட்டார். ஏன்னா அவர் எப்படி சொன்னார் தெரியுமா? வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாலபடி, நீங்கள் கட்டும் ஆலயம் எனக்கு எம்மாத்திரம். அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நீங்களும், அதாவது இன்றைய கிறிஸ்தவர்களும் இன்றைய இஸ்லாமியர்களும் சொல்லக்கூடிய ஒரு சம்பவம், வானங்கள் 7. அப்ப 7 வானத்தில் இருக்கக்கூடிய தேவன் காலை போட்ட பூமியில் இருக்குமா? அவ்வளவு பெரிய தேவனுக்கு எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் என்னால் சொல்ல முடியாது, உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் வச்சுக்கிடுங்க. அவ்வளவு கிலோமீட்டர் உயரமான தேவன் நீ கட்டுற ஆலயத்தில் எப்படி வருவார்? அதனால தான் அவர் சொன்னார், நான் நீ கட்டுற ஆலயத்திலலாம் வரமாட்டேன், உண்மையிலேயே நீ கட்ட வேண்டிய ஆலயத்துக்கு பர்வதங்களுக்கு மேலே போய் ஆகாயத்தில் இருக்கிற அஸ்திபாரத்தை எடுத்து கொண்டு வந்து ஒரு ஆலயம் கட்ட வேண்டும். அந்த ஆலயம் எப்படிப்பட்ட ஆலயமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 16-17 வசனத்தின்படி, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அப்ப தேவன் மேல ஒசரத்துல உன்னதத்துல வைத்திருக்கிற அஸ்திவாரத்தை கொண்டு ஆலய கட்ட சம்மதித்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த ஆலயம் நீங்களாக இருக்க வேண்டும். அப்ப பரலோகத்திலிருந்து அஸ்திபாரக்கல் கடந்து வர வேண்டும். சும்மா விளையாட்டுக்கு எல்லாரும் சொல்லிட்டு இருப்போம், மூலக்கல்லை எடுக்கணும், மூலக்கல்லை எடுத்து கொண்டு வந்து அஸ்திபாரம் போடணும், அப்புறம் மற்ற கல்லையெல்லாம் கட்டி கட்டி என்ன செய்யணும், வீடை கட்டிடணும். வேதம் சொல்லுகிறது, பெருமழை சொரியும், பெருவெள்ளம் வரும், காற்றடிக்கும், அந்த வீட்டின் மேல் மோதும் போது அது இல்லாமல் போய்விடும் என்று சொன்னார். ரைட், போட்டோம். அது நீங்கள் எப்படிப்பட்ட அஸ்திபாரம் போடுறீங்களோ அது. ஆனால் பரலோகத்தின் தேவன் ஒரு அஸ்திபாரத்தை வைத்திருக்கிறார். அந்த அஸ்திபாரம் பர்வதங்களில் இருக்கிறது. அந்த அஸ்திபாரத்தை கொண்டு வந்துதான் ஆலயம் கட்ட வேண்டும். எந்த ஆலயம்? நீங்களே அந்த ஆலயம். நீங்கள் அந்த ஆலயமாக இருக்கிறபடியால் இந்த ஆலயம் கட்டப்பட அஸ்திபாரம் தேவ சமூகத்திலிருந்து கடந்து வரணும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 10-14 வரைக்கும் சீக்கிரம் வாசிங்க.
எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறார் என்று பார்க்க கடவன். போடப்பட்டுகிற அஸ்திபாரமாகிய யாசுவா மேசியாவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பட்ட கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கொண்டு வீடு கட்டுறான். அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். இப்ப தேவன் சொல்றாரு, அஸ்திபாரத்தின் மேல கட்டப்படுகிற வீடு எப்படிப்பட்ட வீட்டை நீ கட்டுற அப்படின்னா, பொண்ணு கொண்டு கட்டுற, வெள்ளி கொண்டு கட்டுற, விலையேறப்பெற்ற கல் கொண்டு கட்டுற, மரம் கொண்டு கட்டுற, புல்லு கொண்டு கட்டுற, வைக்கோல் கொண்டு கட்டுற. ஆனா தேவன் என்ன செய்ய போறார் அப்படின்னா, ஏன்னா அவருடைய அஸ்திபாரத்தில் இல்லை கட்ட போற. இது உபதேசம். எது உபதேசம்? பொன்னு ஒரு உபதேசம், வெள்ளி ஒரு உபதேசம், விலையேறப்பெற்ற கல் ஒரு உபதேசம், மரம் ஒரு உபதேசம், புல் ஒரு உபதேசம், வைக்கோல் ஒரு உபதேசம். இந்த உபதேசங்களை என்ன செய்ய போகிறார் என்று சொன்னால், அக்கினி கொண்டு பரிசோதிக்க போகிறார். அஸ்திபாரம் அவருடையது, மேலேந்து வந்துச்சு. கபிரியல் தூதனால் அஸ்திபாரம் கொண்டு வரப்பட்டது. அந்த அஸ்திபாரத்தின் மேல் நீ கட்டுகிற ஆலயம் எப்படிப்பட்டது என்று பரலோகத்தின் தேவன் அக்கினி கொண்டு சோதிக்க போகிறார். இப்ப அக்கினி கொண்டு சோதிச்சா பொன்னாகிய வீடு உருகி போகும், வெள்ளியாகிய வீடு உருகி போகும், மரம் எரிந்து போகும், வைக்கோல் எரிந்து போகும், புல்லு எரிந்து போகும். இப்ப எதுவுமே நிலை இல்லை. ஆனா ஒன்னே ஒன்று நிலையானது. எது? கல்லினால், விலையேறப்பெற்ற கல்லினால் கட்டக்கூடிய வீடு நிலைத்திருக்கும். அது அக்கினி ஒன்றும் செய்யா. அல்லேலூயா. இப்ப கல்லுனால வீடு கட்ட தெரியுமா? அந்த வீடு யாருடைய வீடா இருக்கணும் தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், யாசுவா இந்த பூமிக்கு வந்து ஊழியம் செய்து கொண்டிருந்த போது ஒரு கல்லறை திறக்கப்பட்டது. அவர் ஊழியம் செய்கிற போது ஒரு கல்லறை திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட கல்லறையை ஒரு கல்லால் மூடி வைத்திருந்தான். நான் மரிக்கும் போது என்னை இந்த கல்லறையில் புதைக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவன் அந்த கல்லறையை மூடி வைத்திருந்தான். அது யாருக்காக உருவாக்கப்பட்ட கல்லறை என்பதை நீங்கள் புரியணும். எம்பெருமானுக்காக உருவாக்கப்பட்டதல்ல, என் தேவனுக்காக உருவாக்கப்பட்ட கல்லறை அல்ல. எவனோ ஒருவனுக்காக உருவாக்கப்பட்ட கல்லறை அங்கு இருந்தது. இப்போது யாசுவா அடிக்கப்படுகிறார். அடிக்கப்பட்ட போது அவரை கொண்டு போய் வைக்கப்பட்டது கல்லுகளிலே, பாறையில உருவாக்கப்பட்ட ஒரு கல்லறையில் அவரை கொண்டு போய் வைத்தார்கள். அந்த கல்லறையில் இருந்து பேர்த்தெடுக்கப்பட்ட கல்லை அந்த கல்லறையின் வாசலிலே மூடினார்கள். ஒருவனாலும் அதை அசைக்க முடியாது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதை அசைக்க வேண்டுமானால் உடனே நினைப்பீங்க, அப்ப அவரை உள்ள வச்சு பூட்டினாங்களோ, அது எப்படி? அது ஒருத்தனால் அல்ல, ரோம படை வீரர்களால் அது முடிந்த சம்பவம். அந்த சம்பவத்தை வேத பாரகராலும் பரிசேயராலும் திறக்க முடியவில்லை. ஆனா தேவ தூதர்கள் அதை திறந்தார்கள். அல்லேலூயா. இப்ப எனக்கு தேவை உங்களுக்கு கல்லுனால கட்டக்கூடிய வீடு. கன்மலையாகிய மேசியா கல்லா இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போன போது ஒரு கல் அவங்க கூட போச்சு. தெரியுமா? யாருக்கும் தெரியாதோ? தெரியுங்களா? ஆமா. அது எங்க போச்சு தெரியுமா? தரையில நடந்து போகல, மேல மேல போச்சு. போய் அவர்கள் எங்கெங்க பாளையம் இறங்குகிறார்களோ அங்கெல்லாம் அந்த கல்லும் பாளையம் இறங்கிச்சு. ஒரு நாள் தேவன் சொன்னார், மோசே அந்த கல்லிட்ட பேசு. இன்னொரு நாள் சொன்னார், அந்த கல்லை ஒரு அடி அடி. இப்போ நீ கேட்கறது கிடைக்கும். இந்த கல் எங்கேருந்து வந்துச்சு? எங்கிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டார்களோ, மோசே எங்கிருந்து வழி நடத்தினானோ
அங்கிருந்தே கல் புறப்பட்டது. அந்த கல்லை வேதம் சொல்லுகிறது அது மேசியா என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இப்ப இந்த மேசியாவால நீ வீடு கட்டணும் முடியுமா? நீ இயேசுவால கட்டினா எரிஞ்சு போகும், ஜீசஸால கட்டினா எரிஞ்சு போகும். ஆனா நீ மேசியாவால கட்டணும். பரலோகத்திலிருந்து வந்த அஸ்திபாரத்தின் மேல நீ மேசியாவால நீ வீடை கட்டினா அந்த வீடு நிலைச்சிருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு வீடு நிலைத்திருக்காதபடிக்கு அநேகர் ஏதேதோ கட்டுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கிற போது, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். ஹலோ, அவருடைய நாமம் என்ன? இயேசு தானே. நாங்கள் 70-75 வருஷமாக இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த பேர் இல்லையோ? ஒருத்தன் சொல்கிறான் நாங்கள் 400 வருஷமாக இயேசு ஜீசஸ் ஜீசஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நான் என்ன கேட்குறேன்னா, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். இந்த 70 அல்லது 100 வருஷத்துக்கு பின்னாடி நீ இயேசுன்னு சொன்னி, அதுக்கு முன்னாடி என்னன்னு சொன்ன அதை சொல்லு. சரி, 400 வருஷமா ஜீசஸ் சொல்றீங்கள, 400 வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னு சொன்ன சொல்லு. நான் ஆதாரம் கொடுக்குறேன். போய் கிங் ஜேம்ஸ் பைபிள் 1611 என்கின்ற பைபிளை எடுத்து வாசி. அங்கே ஜீசஸ்ன்னு இருக்கா இல்லை லீசோஸ்ன்னு இருக்கான்னு பாரு. அதனால தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ நான் தைரியமாக சொன்னேனே, தமிழ் பைபிளில் மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசின்னு. இதே போல கிங் ஜேம்ஸ் 611 எடுத்து வாசிச்சேன்னா அங்கே ஜீசஸ்ன்னு இருக்காது. ஏன் அப்படின்னா இதான் புத்தி கெட்டவனுக்குள்ள முட்டாள்தனம். ஜே என்ற எழுத்து ஆங்கிலத்தில் அன்னைக்கு இல்லை. அன்னைக்கு என்ன இருந்தது? ஐ மட்டும் இருந்தது. அதுக்கு பின்னாடி ஜேயை கொண்டு வந்தாங்க. ஐயா வச்சு வாசிங்க, என்ன வரும்? நான் சொல்லல. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள், உலகத்தில் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவர்களும் நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு வேதாகமம் கிங் ஜேம்ஸ் பைபிள். அதை ஒருத்தன் கூட குறை சொல்ல மாட்டான். முதல் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்தாபனம் அது. அந்த கிங் ஜேம்ஸ் காரன்ட்ட போய் கேளு, அவன் தான் பேரை மாற்றினான். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா? எங்கள் அப்பா பெரியவர். நான் யாஷுவா சொல்கிறேன் பார்த்தீங்களா? என்ன மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் யாஷுவா மேசியா நாமத்தை சொல்ல அவனும் ஒத்துழைக்கிறான். யார்? கிங் ஜேம்ஸ் காரன். எங்களுக்குன்னு ஒரு பைபிளை போட்டு கொடுத்துட்டான் தெரியுமா? என்ன சொல்கிறது? அவன் வச்சிருக்கிறான் பைபிள், கிங் ஜேம்ஸ் பைபிளில் யாஷுவான்ற பேரோடு கூட. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு தானே ஆகணும். அதனால தான் சொல்கிறேன், அஸ்திபாரமாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, வீட்டினுடைய கூரையாக இருந்தாலும் சரி, அது யாஷ்வா மேசியாவுடைய நாமத்தில் நீ கட்டப்பட்டால் மட்டும். கூரைனா என்ன தெரியுமா? இயற்கையாகவே நடக்கிறது தேவன் செஞ்சார்னு சொல்லாத. இயற்கையாய் நடக்கிறதுக்கு மேலே உனக்கு நடந்தால் அது தேவன் செய்கிறார். அல்லேலூயா. நல்லா படிப்பேலாமா? நீ நல்லா படிப்பேல? இந்த பிள்ளை நல்லா படிப்பாளாம். சரி, இந்த பிள்ளை நல்லா படித்து 80% மார்க் வாங்குவா. இப்போ இவ படித்து எக்ஸாம் எழுதுன நேரம் 75% மார்க் எடுத்திருக்கிறா. யாரால் எடுத்த? தேவனால் எடுத்த. அப்படிதானே? இதுதான் முட்டாள், இதுதான் பைத்தியம். இல்லை. சரி, உங்கள் அண்ணன் நல்லா படிப்பான்ல? நான் கேட்குறத புரியுங்க. படிக்கவே மாட்டான். எக்ஸாம் நேரத்தில் விளையாட போவோம், அவங்க அம்மா கம்பெடுத்துட்டு போயிட்டவங்க. லே இப்படி வந்து அம்மா இருமா வந்து படிக்கிறேன். படிக்க மாட்டான், ஆனால் பாஸ் ஆனான் பாருங்க. அது தேவனால் வந்தது. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அவன் இல்லை, அதனால பேச வழி இல்லை. இருந்தால் நல்லா இருக்கும். கோவுக்கும் கேக்கும் வித்தியாசம் தெரியாது. கோவுக்கும் கேக்கும் வித்தியாசம் தெரியாது. ஒரு நாள் வந்து சொல்கிறான், ஆனால் அந்த விசுவாசம் இன்னைக்கு அவன்கிட்ட இல்லை. அது போயிடுச்சு.
நான் எதுக்கு படித்தா ஏறாது. நான் ஆராதிக்கிற தேவன் என்ன பாஸ் பண்ண வைப்பார். படித்து என்னத்தை கண்ட, படித்தா ஏறாதப்பா. எனக்கு அது சிரிப்பாக இருந்துச்சு. ஆனால் பாஸ் ஆகிட்டான். இது தேவனால் வந்தது. ஒன்னால் முடியாது, ஒன்னால் நடக்காது. அதை தேவன் செய்வார். என்னால் முடிஞ்சதை நான் நடத்தி முடிச்சுட்டு தேவன் செஞ்சாருன்னு சொன்னால் என்னையா நடக்குது இது? அதுக்கு ஒரு நன்றி பலி, அதுக்கு ஒரு ஸ்தோத்திர பலி, அதுக்கு ஒரு காணிக்க, அதுக்கு பாஸ்டர் வந்து வருவாரல, ஜோமன் அவருக்கு ஒரு கொடுத்துடணும்ல. இதெல்லாம் நடக்குதுயா. என்னையா இது? இல்லை, தேவன் செய்கிறது நீ நினைக்கிற மாதிரி செய்ய மாட்டார். அவர் அற்புதமாய் செய்கிற காரியம். அந்த தேவன் சொல்றாரு, அஸ்திபாரம். அஸ்திபாரம் என்கின்ற இடுப்புக்கு கீழே கால், வீடு என்கின்ற இடுப்புக்கு மேலே கழுத்து வரைக்கும், கூரை என்கின்ற தலை, இவ்வளவும் யெகோவா நாமத்தில் இருக்கணும். முடியுமா? ஆமென். அப்ப நீ தங்கு தடை இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்திற்கு கடந்து போவாய். ஒரு சத்தம் தேவ சமூகத்தில் எட்டும். தேவன் உன்னோடு கூட இருப்பார். நீ என்ன நினைக்கிற தெரியுமா? நான் இத்தனை வருஷம் எங்கள் அப்பனை சூசமிக்கேல் என்கின்ற அப்பனை மாரியப்பன்னு கூப்பிட்டேன். இப்போ போய் எப்படிங்க சூசேப்பன்னு கூப்பிடுறது அல்லது சூசமிக்கேல்னு கூப்பிடுறது? நான் மாரியப்பனே கூப்பிடுறேனே. கூப்பிடுறது சரி, தப்பு இல்லை. ஆனால் உன்னுடைய பிறப்பு தப்புன்னு ஆகிடும். அப்போ என்ன பண்ணுவ? உன் பிறப்பு தப்பு இல்லை. அல்லேலூயா. எங்கள் அப்பா பிரான்சிஸ், அவ்வளவு கெத்தா சொல்லுவேன், பிரான்சிஸ். நான் போய் மாரிமுத்து எங்கள் அப்பா, மாரிமுத்து எங்கள் அப்பான்னா நீ என்ன பார்த்து என்ன சொல்லுவ? என்ன ஒருவேளை நல்லவன்னு சொல்லுவேன். எங்கள் அம்மாவை என்ன சொல்லுவேன்? பிரிசியாசுவா. இப்போ அம்மானா யாரு? சபை. உன் சபை எந்த சபை தெரியுமா? விபச்சார சபை. அது அப்பம் பேரு தெரியல அப்படின்னா நீ விபச்சார சந்ததி. அதனால தான் சொல்கிறேன், அவன் ஏன் சொல்ல மாட்டான் அப்படின்னா அவனுடைய அக்கிரமமும் அவனுடைய பாவமும் பெருகி கொண்டிருக்கிறபடியினால் தேவனுடைய நாமத்தை அவன் உச்சரிக்க மாட்டான். மாற்று பெயர்களால் சொல்லுவான். இது நீங்கள் சரியாக புரியணும். இதுதான் இங்கே நடக்குது. அதனால தான் சொல்கிறார், அவராலே அன்றி வேற ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவர் யார்? இயேசுவா. இயேசு எங்கே பிறந்தார்? தமிழ்நாட்டில் ரோம சக்கரவர்த்தி யார் இருக்கா? தமிழ்நாட்டில் ரோம வீரர்கள் யார் இருக்கிறா? எனக்கு அப்படி எவனையும் தெரியாது. நான் அப்படி சரித்திரத்தில் வாசிக்கவும் இல்லை. அல்லேலூயா. இப்போ தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் பேர் வச்சா தமிழன் அல்லவா அவரை அடித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆங்கில பேர் வைத்தால் உங்களுக்கு தெரியுமா அமெரிக்கா எப்போ உருவாச்சுன்னு தெரியுமா? அமெரிக்கா எப்படி உருவாச்சு? அமெரிக்கா எதற்காக உருவாச்சு அறியணும் முதல்ல. இன்னைக்கு வந்த இங்கிலீஷை வச்சுக்கிட்டு ஜீசஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிற. அல்லேலூயா. புரியணும் முதல்ல. நமக்கு புரியல. அமெரிக்காவுடைய ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியல. அமெரிக்காவுடைய ஹிஸ்ட்ரிக்குள்ளால நீங்கள் போங்க, அப்போ தெரியும் ஏன் உருவாக்கப்பட்டது, எதற்காக உருவாக்கப்பட்டது, ஏன் அது உலகத்திலே நம்பர் 1 நாடாக மாற்றப்பட்டது. எல்லாத்துக்கும் சரித்திரம் இருக்குதுங்க. திடீர்னு வந்த நாடு அது. அது உங்களுக்கு தெரியுமா? திடீரென்று உருவாக்கப்பட்ட ஒரு நாடு. அங்கே எவனுமே சொந்த ஊர்க்காரன் கிடையாது. இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அவன் சொல்கிறதான் உண்மைன்னு சொல்லுவோம். உங்களுக்கு தெரியுமா? கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன்பே தோன்றிய மூத்த மொழிகளில் நம்பர் 1 மொழி தமிழ் மொழி. எனக்கு எல்லாம் தெரியும் என்று நான் நினைத்தால் என்னை போல் ஒரு முட்டாள் இல்லை. நான் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு இருக்கிறது. ஆனபடியினால் வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள். அவருடைய நாமம் தெரியாம நீ யாரா இருந்தா என்ன? உன்னை தேவன் ஏற்றுக்க மாட்டார். இங்கே வேணா காற்றுல இல்லாமல் கழுத்தில் இல்லாமல் ஆராதனைக்கு போய், அல்லது காற்றுலையும் கழுத்துலையும் போட்டுட்டு போய், இல்லை வெள்ளையும் உடுத்துட்டு போய், இல்லை கலர் உடுத்துட்டு போய் நீ என்ன வேணாலும் ஆராதிக்கலாம். ஆனால் அந்த ஆராதனை எது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். பிரிசியாசுவா. இப்போ நீங்கள் வாசிங்க, அப்போ உங்களுக்கு புரியும். இப்போ
வெளிப்படுத்தலுடைய புஸ்தகம் 21வது அதிகாரம் அதனுடைய 19 to 27 வரைக்கும் நீங்க ஒரு ஆள் சத்தமா சீக்கிரம் வாசிங்க. நகரத்து மதில்களின் அஸ்திவாரங்கள் சகலவித ரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. நல்லா கேளுங்க, அஸ்திவாரம் ரத்தினங்களினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. முதலாம் அஸ்திவாரம் வச்சிரக்கல், இரண்டாவது இந்திரநீலம், மூன்றாவது சந்திரகாந்தம், நான்காவது மரகதம், ஐந்தாவது கேமதகம், ஆறாவது பதுமராகம், ஏழாவது சுவர்ண ரத்தினம், எட்டாவது படிக பச்சை, ஒன்பதாவது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுனீரம், 12வது சுகந்தி, இவைகளே 12 வாசல்களும் 12 மாதங்களாய். பாருங்க, ஒரு அஸ்திவாரம் இருக்குது. அஸ்திவாரம் எப்படிப்பட்ட கட்டி இருக்கு? கல்லு கொண்டு 12 கல்லு கொண்டு கட்டி இருக்கிற அஸ்திவாரம். இந்த அஸ்திவாரம் என்னன்னு தெரியும்? எது கொண்டு கட்டி இருக்குது? 12 கற்களை கொண்டு கட்டி இருக்குது. இந்த கற்களால் கட்டப்பட்ட அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்ட ஆலயம் எது என்றால் தேவனுடைய ஆலயமா, தேவனே ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. இப்ப 27வது வசனத்தை வாசி. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யை நடப்பிக்கிறதும் ஆகிய. இங்க யாராவது இருக்கீங்களா? பொய் நடப்பிக்கிறது, தீட்டுள்ளது, அருவருப்பு, பார்த்துக்கோ. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. எங்க தேவனுடைய ஆலயத்தில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். நல்லா புரிஞ்சிடுங்க. இப்ப உன் பேரு ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருந்தால் மட்டுமே யெகோவா ஆலயத்திற்குள் நீ பிரவேசிக்க முடியும். இல்லை என்றால் முடியாது. இது வேதம். நீ என்ன வேணாலும் கத்து. நீ சொல்லலாம், நான் இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சேன், நான் இத்தனை வருஷம் பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் வேத பண்டிதர் அப்படின்னு நீ சொல்லலாம். நீ என்ன வேணாலும் சொல்லு. உனக்கு கிடைச்ச ரகசியத்தை என்ன வேணாலும் சொல்லிட்டு இருக்கிற. ஆனால் எங்கள் அப்பா வேற, உனக்கு வேறு ஏதோ ஒரு தகப்பனார் உனக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார். எங்கள் அப்பா அவருடைய நாமத்தை கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய நாமத்தில் தான் அஸ்திபாரம் நிற்குது. இந்த அஸ்திபாரத்தின் மேலே நீ கட்டுவியா வீடு? அல்லேலூயா. அது என்ன கொண்டு கட்டணும்? கல்லு கொண்டு கட்டணும். வைக்கோல் கொண்டோ, புல்லு கொண்டோ, மரம் கொண்டோ, வெள்ளி கொண்டோ, தங்கம் கொண்டோ கட்டாத கற்களினால் கட்டக்கூடிய வீடு அது நிலைத்திருக்கும் என்று சொன்னார். இப்ப சொல்றாரு, 2வது காரியத்துக்குள்ள நம்ம கடந்து போகிற போது 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, யார் தம்முடையவர்களை அறிவார் என்பதும். இங்கதான் ஒரு சிக்கல். அஸ்திபாரம் எல்லாருக்காகவும் நிலைச்சிருக்குது. ஆனா யா தம்முடையவர்களை அறிவார் என்றும் மெசியாவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவான் என்பதும் அதற்கு முத்திரையா இருக்கிறது. இப்போ முத்திரை இருக்கட்டும், மெசியாவுடைய நாமம் இருக்கட்டும், ஆனா தேவன் யாரை அறிந்திருக்கிறார்? ஒன்று தெரியுமா அவருக்கு? நீ அப்பம் பேர் வேறேன்னு சொல்லிட்டு அவரை போய் இவர் தான் என் கடவுள்னு சொன்னா அவர் ஏற்றுக்குவாரா? பிரைஸ் யேசுவா. அவர் கேட்பார்ல, இந்த உலகத்தில் 4 தகப்பன் இருக்காப்பா, 4 தகப்பன் இருக்கிறார். தேவன் சொல்கிறார் 4 தகப்பன் இருக்கிறார். ஒன்று பிசாசு உங்கள் அப்பன். அவங்க சொல்கிறாங்க, இல்லை ஆண்டவரே எங்கள் அப்பா ஆபிரகாம். அப்போ 2. 3வது ஒன்று பெத்தப்பம். 4வது சொல்கிறார் நானே உன் பிதா. அப்போ 4 அப்பா இருக்கிறான். இல்லை உங்கள் அப்பன் யாரு? பேர் சொல்லு. வேதத்தில் சொல்லப்பட்ட தேவாதி தேவன் பிதாவினுடைய நாமம் யெகோவா. பிசாசுனுடைய பேர் அல்லேலூயா. உனக்கு தானே தெரியும். விசுவாசிகளுக்கு தகப்பன் ஆபிரகாம், அது உனக்கு தான் தெரியும். மாம்சத்தில் பிண்டத்தை வீண்டெடுத்த தகப்பனை உனக்கு தான் தெரியும். நீ இப்ப எந்த தகப்பனுக்கு பிள்ளை? ஒரே ஒரு தேவன், அவரை பிதாவாக தொழுது கொள்ளுகிற காலம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அது இன்றைக்கே வந்திருக்கிறது என்று சொல்லுகிறது. இப்ப பிதாவினுடைய நாமம் என்ன சொல்லு? இயேசுவா, ஜீசஸா, எது சொல்லு? நீ சொல்லு.
என்னுடைய வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது. நான் என் பிதாவின் நாமத்திலே வந்திருந்தும் ஒருவனும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவன் தன் சுயநாமத்தில் வந்தால் அவனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். இப்போ வந்திருக்கிறவர் எந்த பேரில் வந்திருக்கிறார் அப்படின்னா பிதாவினுடைய பேரில் வந்திருக்கிறார். அப்போ பிதாவினுடைய பேர் யாசுவா மேசியா. யாசுவா, நீ அவருக்கு பிள்ளை இல்லைன்னா நீ வேற ஏதோ வழிப்போக்கனுக்கு பிறந்திருப்ப. யாசுவா, ஏன்னா வழிப்போக்கம் ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு தான் நீ பிறந்திருப்ப. ஆனால் அதை ஒருத்தனும் சொல்ல மாட்டான், நான் வழிப்போக்கனுக்கு பிறந்தேன்னு சொல்லிட்டு. ஆனால் மார்பு தட்டி சொல்லுவான், என்னன்ட்டு நீ எங்கள் அப்பன் இல்லை, நான் ஆபிரகாமுக்கு எனக்கு அப்பன் அப்படின்னு என்ன சொல்லலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், நான் உனக்கு அப்பன் இல்லைன்னா ஆபிரகாம் அல்ல, உனக்கு வழிப்போக்கனாகிய பிசாசே உங்கள் அப்பா அப்படின்ட்டு. புரியுதா? இப்போ மார்பு தட்டி நீங்கள் சொல்லுங்க, நான் யாருடைய பிள்ளை, எங்கள் அப்பன் பேர் என்னன்னு தைரியமாக பேசுங்க பார்ப்போம். அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை யார் அறிவா? சத்தியவான் அறிவான். எல்லாருக்கும் புரியாது. பைபிள் எல்லார் கையிலும் இருக்குது. இன்னைக்கு உலகத்திலேயே அதிகம் பிரிண்ட் ஆனது இந்த பைபிள் தான். உலகத்திலே அதிகம் படிக்கிறது இந்த பைபிள் தான். ஆனால் உலகத்திலே அதிகம் புரியாததும் இந்த பைபிள் தான். படிக்கிறவனுக்கெல்லாம் புரியாதுங்க. ரிஷியாசுவா, நான் ஒருக்கா வாசித்தேன், தேவன் சொல்கிறார், சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் வெட்டுவேன். நான் அதை உங்கள்கிட்ட செய்தி கொடுத்துட்டேன். ஆனால் அந்த வார்த்தையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சன்மார்க்கன் யார், துன்மார்க்கன் யார்? இவன் ரெண்டு பேரையும் சங்காரம் பண்ண போகிறாராம். புரியுமான்னு கேட்டால் புரியாது. இப்போ இங்கேருந்து குழம்புவோம். சன்மார்க்கன் யார்? நீதிமானை பற்றி சொல்லலை, பரிசுத்தவனை பற்றி சொல்லலை. அப்போ சன்மார்க்கன் யார்? சிந்திக்கிறீங்களா? சிந்திச்சுட்டே இரு. துன்மார்க்கன் யார்? ஓஹோ இருக்கு, அது சரி, ரைட் ரைட் ரைட், நானும் நீ தான் அப்படின்னு போயிடும். புரியாது. ரெண்டாவது சொல்கிறார், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதனுடைய முடிவு மரணம். நம்ம எத்தனை தடவை தப்பு தப்பாக யோசித்திருப்போம். என்னைக்காவது சாவு வந்திருக்கா? வரலையே. அப்போ அதில் ஒரு குசி, இன்னும் வசனம் புரியல. இல்லையா? இன்னும் புரியல. நான் அதுக்கு தான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய ஃபேஸ்புக் சேனலில் ஒரு விளம்பரம் ஒன்று போட்டேன். என்ன அப்படி தெரியுமா? ஒரு தடவை பிறந்தால் 2 தடவை மரிப்பாய், 2 தடவை பிறந்தால் 1 தடவை மரிப்பாய், 3 தடவை பிறந்தால் நீ மரிக்கவே மாட்டாய். புரியல. ஒருத்தன் என்னை காப்பி அடித்து அதை பாட்டாக பாடினான். அதில் 2 இடத்தை பிடிச்சி வச்சுருந்தான், ஒன்றை விட்டுட்டான். என்ன பாட்டு? ஒரு முறை பிறந்தால் 2 முறை சாவாய், 2 முறை பிறந்தால் 1 முறை சாவாய், அதோட விட்டான். ஏன்னா அவனுக்கு அது 3வது அடி தெரியாது. 3 தடவை பிறக்க சொல்லியிருக்கான். பைபிளில் எங்கடையா சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டுருப்பான். எனக்கு தெரியும், இந்த பைபிள் ஒரு மனிதனை 3 தடவை பிறக்க சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா. 3 தடவை பிறக்க சொல்லியிருக்குது. நம்ம ஒரு தடவை பிறக்கிறதுக்கே இந்த பாடு. அப்புறம் 2வது முறை பிறக்கிறது, 3வது தடவை பிறக்கிறதுனா எப்படி தெரியல, இல்லை கொஞ்சம் கஷ்டம். சரியா? ஆனால் பைபிள் திட்டவட்டமாக சொல்லுகிறது. உனக்கு புரியலன்னா என்ன பண்ண முடியும்? புரியாதவனுக்கு இது புதிர், புரிந்தவனுக்கு இதுதான் பொக்கிஷம். அல்லேலூயா. அப்போ இங்க சொல்றார், தம்முடையவர்களை தேவன் அறிந்திருக்கிறார். 2வது கட்டத்துக்குள்ள கடந்து வந்து அஸ்திவாரம் எவனிட்ட இருக்கோ அவனைத்தான் தேவன் அறிவார். நாகூமுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. யார் நல்லவர், இக்கட்ட நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். எப்படி? தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். நீ இயேசுவை நம்பினா என்ன பண்ண முடியும்? அப்படின்னு ஒருத்தர் பிறக்கல, அப்படின்னு ஒருத்தர் அடிக்கப்படல, அப்படின்னு ஒருத்தர் ரத்த சிந்தல, அப்படின்னு ஒருத்தர் சாகல, அப்படின்னு ஒருத்தர் உயிர்த்தளவும் இல்லை. அப்ப அவர் எப்படி உனக்கு உதவி செய்வார்? பிறந்து வளர்ந்து அற்புத அடையாளங்கள் செய்து உனக்காகவும் எனக்காகவும் இரத்த சிந்தி மரித்த ஒரே ஒருத்தர் இருக்கிறார், அவர் யாசுவா. நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? நம்முடைய அடுத்த சகோதரர் ஒருத்தர் இருக்கிறார், ஹிந்து மத சகோதரர்கள். அந்த சகோதரர்களை பார்த்து என்ன சொல்லுவோம் தெரியுமா? கதை வைத்து கடவுளாக கும்பிடுகிறவர்கள். அப்படித்தானே? ராமாயணம் மகாபாரதம்லாம் கதை, கதை வைத்து கடவுளாக கும்பிடுகிறார்கள். அடுத்து
இவர்கள் அபிஷேகம் பண்ணினவர்களையே இவர்கள் என்ன செய்வார்கள்? ஆராதிப்பார்கள். சொல்றீங்களா? நீங்களா தானே செய்றீங்க? யாசுவா மேசியாவுடைய வாழ்க்கை வரலாறு இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறாக பாவிச்சு வச்சிருக்கிறியா இல்லையா? ஜீசஸ் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறாக பாவிச்சு வச்சிருக்கிறியா இல்லையா? ஜீசஸுக்கு ஒரு வாழ்க்கை வரலாறு இல்லை, இயேசுவுக்கு ஒரு வாழ்க்கை வரலாறு இல்லை. யாசுவா மேசியாவுடைய வாழ்க்கை வரலாறை திருப்பி எழுதியிருக்கிறோம். ஆமென். திருப்பி எழுதியிருக்கிறோம். அதாவது நான் ஒரு சம்பவத்தை படித்தேன். ஆறுமுக நாவலருடைய வாழ்க்கை குறிப்பை வாசிக்க ஆரம்பித்தேன். ஆறுமுக நாவலர் தன்னுடைய மனைவிட்ட சொல்லுவார். ஏன்னா மனைவிக்கு பைபிள் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது பிடிக்கல. ஏய், இன்னொரு மதத்து காரியத்துக்கு நீ போகிற, நீ போக வேண்டாம். டேய், நான் போகிறத நீ முதல்ல சரியாக புரி. நம்முடைய தெய்வத்தையும் நம்முடைய கொள்கையும் அந்த வேதத்துக்குள் நான் நுழைக்கப் போகிறேன் என்று சொன்னார். அதுக்கு தான் பொண்டாட்டி பர்மிஷன் கொடுத்துருக்கிறா. இது அவர் சரித்திரத்தில் இருக்குதுங்க. இப்போ வந்தவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, தம்பிரான்னா யாருங்க? இங்கிருந்து கன்னியாகுமரி போகிற பாதையில் அங்கே தம்பிரான் கோயில்னு ஒரு கோயில், இந்து கோயில் இருக்குதுங்க. இருக்கா? பைபிளை மொழிபெயர்த்த போது நம்ம இங்கே 3 பட்டை, 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 இங்கே 3 பட்டை போட்ட ஆறுமுக நாவலர் பைபிளை மொழிபெயர்த்த போது அவர் கடவுளுக்கு கொடுத்த யாசுவா என்ற நாமத்தை மறைத்து கடவுளுக்கு கொடுத்த பேர் என்ன தெரியுமா? தம்பிரான். இப்போ அவர் உள்ள புகுத்தினாரா இல்லையா? சரி, அடுத்து சர்வேஸ்வரன். சர்வ கூட்டல் ஈஸ்வரன் யாரு? ஹலோ, சர்வேஸ்வரன் யாரு? கிறிஸ்தவ பேரா, இந்து மத பேரா? யாருக்கு கொடுக்கப்பட்ட பேரு? கடவுளுக்கு கொடுக்கப்பட்ட பேரு. கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? அப்ப உங்களை எப்ப தமிழ் பைபிள் 315-16 வருஷங்களுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட தமிழ் பைபிள்லையே அடிஸ்தான அஸ்திபாரத்தை வேற எங்கேதோ கொண்டு வந்து போட்டுட்டான். புரியணும் முதல்ல. அப்போ இதுக்கெல்லாம் எங்கே போகணும்? நீங்கள் சரித்திர ஆகமத்துக்குள்ளால போகணும். அப்போ தான் உங்களுக்கு புரியும். புரியாதவனுக்கு இது புதிர், புரிஞ்ச உனக்கு எனக்கு இது பொக்கிஷம். மறுபடியும் 2வது வாட்டி சொல்கிறேன். இங்கே தேவன் உனக்கும் எனக்கும் சொல்லி இருக்கிற சம்பவம். நீ தேவனை அறிந்திருந்தால் அவர் உன்னை அறிந்திருப்பார். நீ தேவனை ஆராதித்தால் அவர் உன்னை ஆராதிக்க வைப்பார். இல்லாம சும்மா எல்லாரையும் கொண்டு வந்து அவர் என் பிள்ளைன்னு வைக்க மாட்டார். யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 15-16 வாசிங்க. நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். ஆமென். இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல், நல்லா கேளுங்க, இந்த தொழுவத்திற்குள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு இருக்கிறது. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாய் இருப்பீர். உண்மை சொல்றேன், உங்களை விடவும் விசேஷித்த ஒரு வல்லமை வெளியே கடந்து போயிட்டு இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? நீங்க இங்க தான் இருப்பீங்க. ஆனா எனக்கு கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், வெளிநாடுகள் தோறும் இந்த நாமம் பரவிக்கொண்டிருக்கிறது. கனடாவிலிருந்து ஒரு சகோதரர் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னார், ஐயா, என்னுடைய சொந்த ஊர் இந்தியா தான், நான் இங்கே ஒரு பெரிய ஊழியத்தை கட்டி கொண்டிருக்கிறேன், அநேக ஊழியக்காரர்களை நான் என் வசம் இழுத்து கொண்டிருக்கிறேன், ஆனால் என் கைக்கு சிக்காத ஒருவர் இருக்கிறார், அது நீங்கள் மட்டும். ஆனால் உங்கள் செய்தியை நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன் ஐயானார். எப்படி? அவன் சொன்ன வார்த்தை நான் பலிப்பீடத்தில் நின்று வேதாகமத்துக்கு முன்னாடி நின்றுட்டு தேவ சமூகத்தில் நின்று சொல்கிறேன். உங்களுடைய மெசேஜை காப்பி பேஸ்ட் பண்ணுறேன், அவ்வளோதான் எனக்கு. ஏன்னா பாவத்தை குறித்து சொல்கிறதுக்கு இன்னைக்கு ஊழியக்காரன் இல்லை, நீதியை குறித்து பிரசங்கம் பண்ண இன்னைக்கு ஊழியக்காரன் இல்லை. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு சத்தமும் என்ன தொலைச்சிக்கிட்டு இருக்கு. நான் அதை இன்னைக்கு உங்கள் கூட சேர்ந்து உங்கள் சத்தமாக நான் இன்னைக்கு கத்திக்கிட்டு இருக்கேன்னு சொன்னார். உண்மையிலே ஆச்சரியம். அல்லேலூயா. ஏன் எல்லாருக்கும் பிடிக்குது, ஆனால் இது இல்லாதவனுக்கு பிடிக்காது. அதான் சொல்கிறேன். முதல்ல சொல்கிறது என்ன அப்படின்னா, அக்கிரமமும் அநியாயமும் எவனிடத்தில் இருக்கிறதோ அவனுக்கு இந்த வேதத்தின் ஆழம் பிடிக்காது.
ஒத்து வராது. பிரைசியாசுவா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சரி, இப்போ கலாத்தியருடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 9வது வசனத்துக்கு வந்துருங்க. இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க சரி பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? இந்த வார்த்தை புரியுதா? கேட்டா என்ன சொல்லுவ தெரியுமா? நான் ஹிந்து மதத்திலேருந்து வெளியே வந்தேன், நான் இஸ்லாமிய மதத்துலேருந்து வெளியில் வந்தேன், நான் RC-லேருந்து வெளியில் வந்தேன், நான் 7C-லேருந்து வெளியில் வந்தேன், நான் 8C-லேருந்து வெளியில் வந்தேன், எல்லா C-லேருந்து வெளியில் வந்தேன், எல்லாம் நல்லது. அந்த வசனத்தை ஒரு வாட்டி கூட வாசித்தாதான் இப்போ எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? எப்படி 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 பலனற்றது. நீ வச்சிருக்கிறது எல்லாமே பலனற்றது. அதுக்கு மறுபடி போக பார்க்குற, விட்டுட்டு வந்தேன்னா வந்த மாதிரி இரு. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு பெத்லகேமில் இயேசு பிறக்கல, பெத்லகேமில் ஜீசஸ் பிறக்கல. இதற்கு வானமும் பூமியும் சாட்சி. அல்லேலூயா. யார் பிறந்தார்? யாசுவா பிறந்தார். அப்புறம் நீ பலனற்ற இயேசுவையும் பலனற்ற ஜீசஸையும் பிடிச்சிக்கிட்டு அதுக்கு பின்னாடி போகலான்னு பார்க்குற. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? நீ நிரூபிச்சிரு பார்ப்போம். இயேசு கிறிஸ்து எருசலேமில் உள்ள பெத்லகேமில் பிறந்தார் அப்படின்னு நிரூபிச்சிரு. எப்படி நிரூபிப்ப? நான் ஒன்று கேட்குறேங்க, நீங்கள் இயேசு இயேசுன்னு கூப்பிடுறீங்க, இன்னொருத்தன் ஜீசஸ் ஜீசஸ்ன்னு கூப்பிடுறான். நீங்கள் அமெரிக்காவில் போய் ஒரு உட்கிராமத்தில் நின்றுட்டு, ஏன் மெயின்லேயே நின்றுட்டு இயேசுவை ரட்சிக்கிறான்னு சொல்லு பார்ப்போம். எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்வான்னு பார்ப்போம். கடவுள் தானே. அல்லேலூயா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஒரு சரித்திரத்தை மட்டும் சொல்லிட்டு வேத்துக்குள்ளே போயிடுறேன். இந்தியாவில் உருவாகி இந்தியாவில் ஆராதிக்கப்படுகிற தேவர்களுடைய பெயர் வெளிநாட்டில் இப்போது 13 நாடுகளுக்கு கடந்து போய்விட்டது. எந்த மதம்? நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்து மதம். இந்த இந்து மத கடவுள் தமிழ்நாட்டில் நீ என்ன பெயர் சொல்லுகிறாயோ அதே பெயரோடு வெளிநாடுகளில் பிரஸ்தாபமாகிக் கொண்டிருக்கிறார். மாற்றமில்லை. இஸ்லாம் மதம் உலகத்தில் 2வது இடத்தில் இருக்கக்கூடிய மதம் இஸ்லாம் மதம். அங்கிருக்கிற கடவுளுடைய பெயர் எந்த மொழிக்கும் மாற்றப்படவில்லை. அவன் இறைவனை அல்லாஹ் என்று சொல்லுவான். நான் இப்போ இடையில கேள்விப்பட்டேன், பாகிஸ்தானில் இருக்கிற கிறிஸ்தவனும் அவருடைய கடவுள் பெயர் அல்லாஹ் என்கிறார்கள். கடவுளை அல்லாஹ் என்கிறார்களாம். அப்போ அல்லாஹ் என்றால் இறைவனுடைய பெயர் அல்ல, இறைவன். ஆனால் நான் முகமது நபியால் எழுதப்பட்ட திருக்குரானை நான் சில தடவைகள் வாசித்து முடித்து விட்டேன். ஏனென்றால் அது போட்டிக்காக, வேதம் உண்மையா குரான் உண்மையா என்கின்ற போட்டிக்காக நான் குரானை வாசித்தேன். அதற்கு அடுத்து புகாரியை வாசித்திருக்கிறேன். வாசித்த போது என்னுடைய வீட்டில், இந்த வீட்டினுடைய கீழே இருக்குது, அங்கே என்ன சொல்லுது அப்படின்னா, முகமது நபி ஒவ்வொரு அத்தியாயத்தையும் எழுதும் போது சொல்கிறார், அல்லாவின் திருப்பெயரில் ஓதுகிறேன். திருப்பெயர் என்ன அப்படின்னு ஒரு முஸ்லீம்கிட்ட போய் கேட்டால் அவன் சொல்லுவான் 99 நாமங்கள். அது பட்டப்பெயர்னு தான் இருக்குது. அப்போ அந்த திருப்பெயர் என்ன ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும் இஸ்லாத்தில். யாருக்கு தெரியுமா? உஸ்தாத். அந்த உஸ்தாத் பள்ளிவாசலில் உட்காந்து தொழுகிறது எப்படி தொழுவோம் தெரியுமா? அல்லாஹ் யா யா அல்லாஹ். அவன் எந்த கடவுளை தொழுது கொள்றான் தெரியுமா? அறிவில்லாதவனுக்கு புரியாது. யா என்கின்ற கடவுளை அவன் ஆராதிக்கிறான். அவன் மட்டுமா? உலகத்தில் 3 மதம் யாவை ஆராதிக்கிறார்கள். 2வது மதம் பாகாய் மதம்.
இந்தியாவில் ஹெட் ஆஃபீஸ் டெல்லி, தமிழ்நாட்டினுடைய ஹெட் ஆஃபீஸ் சென்னை. என்னை சந்தித்தார்கள். சில புத்தகங்களை கொடுத்து சொன்னார்கள், எங்களுடைய மதத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி. இறைவனுடைய பேர் என்ன என்று கேட்டால் அவர்கள் சொன்னார்கள் யா. யோசிக்கிறீங்களா? இப்போ அவங்க கடவுள் யா. ரெண்டாவது, உனக்கு இந்த பைபிள் கடவுள் தந்தாரா? கிறிஸ்தவனுக்கு கொடுத்தாரா இந்த பைபிளை? ஹலோ, இதை திருடி வச்சிருக்கிற தெரியுமா? முதல்ல காப்பி அடிச்சு வச்சிருக்கிற யாருக்கு கொடுத்த பைபிள்? மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வேதம். அல்லேலூயா. அதை காப்பி பண்ணி வச்சுட்டு என் பைபிள்னு சொல்றியே. இந்த பைபிளில் இஸ்ரவேலர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க கடவுள் யா. நீயும் பைபிளில் படிக்கிற என்னன்னு படிக்கிற? பரலோகத்தில் தேவதூதர்கள் இடைவிடாமல் அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா என்று ஆராதிக்கிறார்கள். அல்லேலூயான்னு என்ன உனக்கு தெரியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படி ஏதோ ஒன்று சொல்கிறேன். நானும் அதான் பைபிள் காலேஜில் படித்தேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உண்மையான சத்தியம் என்ன அப்படின்னா, யாவாகிய தேவனை நான் துதிக்கிறேன். இங்கே கர்த்தர் என்ற பதம், லார்ட் என்ற பதம், இயேசுன்ற பதம், ஜீசஸ் என்ற பதம் ஒரு பதமும் உள்ள வரல. அதனால தான் தயவு செய்து வேதத்தை சரியாக வாசிங்கன்றேன். வேதத்துக்குள்ளே நீங்கள் கடந்து போகாமல் வேதத்தை அறிய முடியாது. இப்போ அவர் அறிந்திருக்கிறவர் யாரு அப்படின்னா, அவருடைய பிள்ளைகள். அவருடைய பிள்ளைகள் மட்டும்தான் அவரை அறிய முடியும். இப்போ வாசிங்க 2 தீமோத்தேயுடைய புத்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை அவர் என்ன சொல்றார்? மேசியாவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக வேண்டும். எப்படி அநியாயத்தை விட்டு விலகணும்? அதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளலை. அநியாயத்தை விட்டு விலக முடியல. அதனால யாசுவ மிஷியா நாமம் வேண்டாம், நாங்கள் இயேசுலே ஓடிடுறோம், நாங்கள் ஜீசஸ்லேயே ஓடிடுறோம். எங்கள் அநியாயத்தை பார்க்க மாட்டார்களா? ஆமென். ஏன்னா பாவம் செஞ்சால் கடலில் போய் முங்கணும், இல்லை நதியில் போய் முங்கணும், அப்போ கல் பிறக்கு எறியணும். அப்படின்னா பாவம் போகும். நாங்கள் அப்படியாவது இருந்துட்டு போகிறோம், எங்களை விடியான் இருக்கானுங்க, இருந்துட்டு போட்டோம். ஆனால் நமக்கு என்ன அப்படின்னா, பாருங்க செப்பனியாவுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். அதன் தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையும் வஞ்சகமும் உள்ளவர்கள். அதன் ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். போதுமா? நம்பு. இதுக்கு மேல உனக்கு என்னையா வேணும்? முதல்ல வேதத்துக்கு அநியாயம் செய்யற கூட்டம் யாரு அப்படின்னா, ஆசாரிய கூட்டம். ஊழியக்காரன் தான் இந்த துரோகத்தை செய்யறது. இவன் அப்பாவி ஜனங்களுக்கு உண்மை கற்றுக் கொடுக்க மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சரி, அடுத்து வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 9வது வசனம். மனுஷனுடைய கற்பனை உபதேசங்களாக போதித்து, நல்லா கேளுங்க, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசமாய் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்றார். இப்ப என்ன நடக்குது இங்க? தேவனுடைய கற்பனைகளையும் தேவ ஆலோசனையும் சொல்லுகிற ஆசாரியர்கள் இல்லை, மனுஷனுடைய கற்பனைகளை. ஏன் அப்படின்னா, அதனால தான் நான் சொல்லுவேன், எனக்கு தலைமை பாஸ்டர் இருக்கக்கூடாது, நான் ஒரு தலைமை பாஸ்டராக இருக்கக்கூடாது, நான் ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கக்கூடாது. அப்படி உருவாக்கினால் நான் சொல்லுகிறதை என்னுடைய ஊழியர்கள் கேட்க வேண்டும். அவர்களுக்கு நான் தான் கடவுள். அல்லேலூயா. அவர்களுக்கு நான் தான் கடவுள். இன்றைக்கு ஆராதனை வேண்டாம், எல்லாரும் எங்கள் தலைமை சபைக்கு வாங்கன்னா போயிடணும். நான் சொல்லுகிற உபதேசத்தை தான் என்னுடைய ஊழியர்கள் கேட்க வேண்டும். இதுபோல தான் இன்றைக்கு இருக்கிற ஸ்தாபன சபைகள். அத்தனை சபைகளும் தலைமை பாஸ்டர் என்ற போர்வையில் இருந்துகிட்டு அவருடைய உபதேசத்தை மட்டும் வேத உபதேசமாக நம்புகிறார்கள். வேதம் என்ன சொல்லுது? மனுஷருடைய உபதேசங்களை கற்பனையாய் போதித்து வீணான ஆராதனை. 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனத்துக்குள்ள போனீங்கன்னா, அந்த வீணான ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனை இருக்கும் பாருங்க. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களே மனசாட்சி சூடுண்ட பொய்யருடைய மாயத்திலும் சில வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து. ஹலோ கிறிஸ்தவர்களே, பிசாசின் உபதேசம்னா என்ன சொல்லு? இப்போ மெய்யான தேவனை மறைத்து இல்லாத தேவனுக்கு ஆராதனை. பிசாசு தேவனுடைய நாமத்தை பறைசாற்ற விடாது, அந்த நாமத்தை மகிமைப்படுத்த விடாது. ஆமென். இதத்தான் சொல்றாரு இங்க. பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விசுவாசத்தை விட்டு விலகி போகிற ஒரு கூட்டம், பிசாசுக்கு கட்டுப்பட்டவர்கள். இத
பரிசுத்த வேதாகமம் இவங்களும் ஆராதிக்கிறாங்க. ஆனா இப்படிப்பட்டவர்கள் ஆராதிக்கிற ஆராதனை என்னவென்று கேட்டால் 2 தெசலோனிக்கேயருடைய புத்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும், நல்லா கேளுங்க, யாரு? நீ ஆராதிக்கிற கடவுள். எதிர்த்து நிற்கிறவனாயும், தேவன் எனப்படுவது எதுவோ, தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றுக்கும் மேலாக, எல்லாவற்றுக்கும். இப்போ நீ கடவுளை கும்பிடுறியே, அந்த கடவுளுக்கு மேலாக உயர்த்துகிறவன் சாத்தான். தன்னை உயர்த்தி உனக்கு கடவுளாக இருப்பான். வாசிங்க. தன்னை உயர்த்துகிறவனாயும், ஆமென், தேவனுடைய ஆலயத்தில் ஆமென், தேவன் போல உட்கார்ந்து தன்னை தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். அப்ப நீ இப்ப யாரை ஆராதிக்கிற? யாசுவாவை இல்லாமல் ஆராதிக்கிற ஒரு பெரும் திரள் கூட்டம் யாரை ஆராதிக்கிறது? பிசாசின் உபதேசத்திற்கு கட்டுப்பட்டு இயேசுவை என்ற நாமத்தையும், ஜீசஸ் என்ற நாமத்தையும், ஈசோஸ் என்ற நாமத்தையும், அநேக நாமங்களை ஆராதிக்க வைக்கிறான் பிசாஸ். இது பிசாசனுடைய உபதேசம். ஏன்னா 5ஆம் கிளாஸில் வரைக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரிஞ்ச பாடம் பெருசாக படித்த தெரிய மாட்டேங்குது. என்ன 5ஆம் கிளாஸில் படிக்கிற பிள்ளை என்ன கற்றுக்கும்? 4ஆம் கிளாஸ்லேயும் 3ஆம் கிளாஸ்லேயும் அந்த பாடம் உண்டு. பெயர் சொல் மாறாது, அப்படித்தானே? பெயர் சொல் மாறாது. இப்போ அறிவில்லாத ஜீவராசிகள் பெயருக்கே விளக்கம் கொடுப்பாங்க. எப்படி? அதனால தான் தேவனுடைய பெயரை கண்டுபிடிக்க முடியல. ஆமென். வேதம் சொல்லுகிறது, மேசியாவுடைய நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு திரும்ப வேண்டும். அநியாயம் இருக்கிற எவனும் மேசியாவுடைய நாமத்தை சொல்ல மாட்டான். இது வேத சத்தியம். ஏன்னா ஏசாயா 32:6 வாசிக்கிற போது, மூடனுடைய இருதயம் அநியாயத்தை நடப்பிக்கும். இப்போ இங்கே எத்தனை பேர் அநியாயத்தை செய்கிறீங்களோ அவங்களுக்கு சாவு வரும்னு சொல்றார். நீதிமொழி 22:8 அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான் என்று சொல்லப்படுகிறது. எரேமியா 1:18 அநியாயத்துக்கும் விரோதங்களுக்கும் விரோதமாய் தேவ கோபம் வரும் என்று சொல்லப்படுகிறது. எசேக்கியேல் 33:18 நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி அநியாயம் செய்தால் அவன் அதனால் சாவான். நல்லா புரிஞ்சுடுங்க. இப்ப அநியாயம் உங்ககிட்ட இருக்கா? இருந்தா உனக்கு மரணம், தேவ கோபம், தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் உனக்குள்ளே கடந்து வரும். தேவ சமூகத்தில் கடந்து வந்து சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் யாஸ்வமேசியாவுடைய நாமத்தில் உனக்குள் நிலைத்திருக்கிறது. யா தம்முடையவர்களை, நீ யாஸ்வமேசியாவுடைய நாமத்தில் இருக்கிறபடியினால் அவர் உன்னை அறிந்திருக்கிறார். மேசியாவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவான், அதற்கு முத்திரையாகவும் இருக்கிறது என்று சொன்னார். தெய்வ சமூகத்தில் அவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனமே, நம்மை சரியான வழியிலே பரலோகத்தின் தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய பாதையில் கடந்து போய் அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம்.